வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் அரையன் ராஜராஜன். சோழர் படைத்தலைவனிடமிருந்து வந்த தூதுவன் விஷயத்தை புரிய வைத்ததும் ஜெயசிம்ம சாளுக்கியனின் அந்தரங்கவற்ற நான் அறிஞன் அடியோடு இடிந்து போய்விட்டான் என்றால் அதற்கு போதிய காரணம் இருக்கத்தான் செய்தது. வந்த தூதுவனும் சாதாரண வீரன் என்பதையும் அவன் குறைந்தபட்சம் சோழ படையில் ஓர் உபசேனாதிபதி பதவியாய்வது வகிப்பான் என்பதையும் அறிஞன் அவன் உடையிலிருந்து ஊகித்துக் கொண்டான். வந்தவன் பேசிய தோரணையும் அறிஞன் முகம் முற்றிலும் சரி என்பதற்கு அத்தாட்சியாய் இருந்தது. தூதுவன் கூடாரத்திற்குள் நுழைந்த அறிஞனை சந்தித்து சுற்று வட்டமாக எதுவும் பேசாமல் போர் வீரனுக்கு இயற்கையாக உள்ள பாணியில் பட்டவர்த்தனமாக விஷயத்தில் நேரே இறங்கி, அறிஞரே, உங்கள் விசாரணை முடிந்துவிட்டது. நாளை காலையில் நீங்கள் காஞ்சி மாநகர் புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும் என்று அறிவித்தான். என் விசாரணை முடிந்துவிட்டதா? என்னை யாரும் விசாரிக்கவில்லையே என்று அறிஞன் ஆச்சரியத்துடன் கூறினான். தூதுவன் பதில் பளிச்சென்று வெளிவந்தது. தங்களை நேரடியாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லாது போயிற்று. தாங்கள் ஜெயசிம்ம சாளுக்கியனின் அந்தரங்க என்பதற்கு தகுந்த அச்சாட்சிகள் கிடைத்துவிட்டன என்று ஏதோ சாதாரண விஷயத்தை தெரிவிப்பன் போல் மிகுந்த அசட்டையுடன் தெரிவித்தான் அந்த தூதவன். அறிஞர் முகத்தில் கோபமும் திகிலும் கலந்த உணர்ச்சிகள் தோன்றின. அந்த உணர்ச்சிகளால் தூண்ட ஆத்திரத்துடன் கேட்டான் அறிஞன், அத்தாட்சிகள் எங்கிருந்து கிடைத்தன என்று. அது தங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. உத்தரவுதான் என்று மீண்டும் கிடைத்தது தூதுவனின் திட்டமான பதில். என்ன விசாரணை இது? என்ன உத்தரவு? இதுதான் உங்கள் சோழ நாட்டு விசாரணை முறையோ என்று சீற்றத்துடன் கேட்டான் அறிஞன். அறிஞன் கேள்வியையும் அவன் முகத்தில் பிரதிபலித்த சீற்றத்தையும் கண்ட தூதுவன் வாய் விட்டு பெரிதாக சிரிக்காவிட்டாலும் லேசாக புன்முறுவல் செய்து, அறிஞரே, சோழ விசாரணை சாளுக்கிய விசாரணைக்கு எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. எங்கள் படைத்தலைவர் சரியான அத்தாட்சியின்றி எந்த முடிவுக்கும் வரமாட்டார். ஜெயசிம்மன் விசாரணை முறைகள் எங்களுக்கு தெரியும். அவன் சிருஷ்டித்துள்ள கோதண்டத்தை பற்றியும் நாங்கள் நன்றாக அறிவோம். அந்த மாதிரி உண்மை கோதண்டத்தில் மாட்டி எலும்புகளை முறித்து விசாரிக்காமல் இங்கு ருசுக்களை கொண்டு தண்டனை விதிக்கப்படுவதை பற்றி நீர் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே ஒழிய சீற்றமடைவது சரியல்ல என்று இடுக்கும் கிண்டலும் கலந்த குரலில் விளக்கினான். தூதுவன் பேச்சோடு பேச்சாக தண்டனையையும் பற்றி பிரசாபித்தது கவனித்த அறிஞரின் முகத்தில் சீற்றம் மறைந்து கிளி பரவலாயிற்று. தண்டனையா? என்ன தண்டனை என்று நடுங்கும் குரலில் கேட்டான். காஞ்சி மாநகரில் சிறைவாசம் என்று கிடைத்தது பதில். எத்தனை நாளைக்கு? கால வரையறையை தலைவர் குறிப்பிடவில்லை. ஆயுள் பூராவும் சிறையில் கிடைக்க வேண்டுமா? தெரியாது. ஆனால் இந்த சிறைவாசம் கிடைத்தது தங்கள் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பூர்ணமான திகிலும் ஆச்சரியமும் துணித்தது அறிஞன் குரலில். தூதுவன் விளக்கினான். ஆமாம், உங்களை பிடித்த நல்ல காலம் கரிகாலன் கருணை காட்டினார் என்று விவரம் தெரிவித்தான். கரிகாலர் கருணை காட்டினாரா? அறிஞய ஆச்சரியம் உச்சஸ்தாயை அடைந்தது. ஆமாம், படைத்தலைவர் உங்கள் தலையை சீவி விடும்படி உத்தரவிட்டார். ஆனால் கரிகாலர் தலையிட்டு அதற்கு அவசியமில்லை என்று மன்றாடினார். அவர் யோசனையின் மேல்தான் இப்பொழுது தங்களை காஞ்சி மாநகர் சிறைக்கு அனுப்புகிறோம் என்று மேலும் விளக்கினான் தூதுவன். அவன் விளக்க ஏது புரியாமல் திண்டாடினான் இறைஞன். கரிகாலன் யோசனை சொன்னானா? சோழர் படைத்தலைவனுக்கு யோசனை சொல்ல இவன் யார் என்று சிந்தித்தான் ஜெயசிம்ம சாளுக்கியனின் ஒற்றன். விஷயத்தை அவனுக்கு மேலும் தெளிவுபடுத்த தொடங்கிய தூதுவன், கரிகாலன் யோசனையை படைத்தலைவர் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? மகனின் சொல்லை தந்தை தட்ட முடியுமா என்றான். அறிஞனுக்கு உலகமே சொல்வது போல் இருந்தது. அரையன் ராஜராஜன் மகனா கரிகாலன் என்று தடுமாறி வார்த்தைகளை உதிர்த்தான் அறிஞன். மெல்ல மெல்ல அவன் சித்தத்தில் உண்மை உதயமாக தொடங்கியது. அசைக்க முடியாத பல ருசுக்களாலேயே ஜெயசிம்ம சாளுக்கியன் கரிகாலனிடம் ஏமாந்திருக்கிறான் என்பதை அறிஞன் புரிந்து கொண்டதோடு அல்லாமல் வேற்று சத்திரத்தில் கரிகாலன் நடத்திய மிக அதிர்ச்சியமான நாடகத்தின் மர்மத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனேன உணர்ந்து கொண்டான். துங்கபத்ரா நதியை தாண்டி போய்விடாமல் கரிகாலன் தன்னை சத்திரத்துக்கு அழைத்து சென்றது, அங்கு வந்த விஷ்ணுவர்த்தன் விஜயாதத்தினை ஏமாற்றி திரும்ப ஊருக்கு அனுப்பி வைத்தது, மாடி அறையில் அரையன் ராஜராஜன் மகளோடு ரகசியம் பேசியது, அவன் வீரர்களின் வாள்களை எல்லாம்
கரிகாலன் தன்னிடமே பத்திரப்படுத்தி கொண்டது முதலிய சகல நடவடிக்கைகளுக்கும் மூல காரணம் தெல்லென தெரியவே எத்தனை அபாயமான எதிரியை நம்பி ஜெயசிம்ம சாளுக்கியன் தன்னை அனுப்பினான் என்பதை நினைத்து மன்னன் மீது பேராத்திரமும் கொண்டான். தான் அவதிப்படும் அந்த சமயத்தில் கரிகாலன் ஆற்றபாகத்தில் இருப்பான் என்பதை நினைத்து ஆத்திரம் கலந்து பெருமூச்சொன்றும் விட்டான். அன்று காலை கரிகாலன் கூடாரத்திலிருந்து வெளியேறிய போது அவனுக்கு இருந்த கலகலப்பின் காரணத்தை புரிந்து கொண்ட அறிஞனுக்கு கரிகாலனை வெட்டி சாய்த்து விடலாம் போலிருந்தது. ஆனால் சிறகுடைந்த பட்சியான அறிஞன் என்ன செய்வான்? விதியை நினைத்து பெருமூச்சு விடத்தான் முடிந்தது அவனால். உண்மையில் காலையில் கூடாரத்திலிருந்து கிளம்பிய போது கரிகாலன் மிகுந்த உற்சாகத்துடனே கிளம்பினான். தன் ஆடைகளை நன்றாக சரிப்படுத்தி கொண்டான். இடுப்பு கட்சியை இறுக கட்டி மடியையும் இருமுறை சோதித்துக் கொண்டான். மரண பயத்திலிருந்து அறிந்த எனக்கு கரிகாலனுடைய ஏற்பாடுகள் எரிச்சலை விளைவிக்கவே, என்ன கரிகாலா, பெண் பார்க்க போகிறாயா? அலங்காரம் பலமாயிருக்கிறது என்று கேட்டான். பெண் பார்க்க போனால்தான் சரியாக போக வேண்டுமா? அரசன் சன்னிதானத்துக்கும் ஒழுங்காக போக வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது என்றான் கரிகாலன். உன் சாஸ்திரத்தில் இது விழ நம் நிலைமையை யோசித்து பார்த்தாயா? ஆகா, பார்த்தேன். உன்னை வெட்டி போட்டால் என்ன செய்வாய்? அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன்? கவலைப்படாவிட்டாலும் படோபம் இல்லாமல் இருக்கலாம் அல்லவா? ஏன் இல்லாமல் இருக்க வேண்டும்? சாவதற்கு படோபம் அவசியமா? வீரர்களுக்கு அவசியம்தான். சாகும்போது வீரனாக சாக வேண்டும். வீரனுக்குரிய ஆடை அணிகளோடு மரணம் அடைவதுதான் நல்லது. அறிஞ எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. கரிகாலா, பைத்தியமாயிருக்காதே. உன் சுபாவத்தை சோழர் படைத்தலைவனிடம் காட்டாதே. அரையன் ராஜராஜன் மகா பொல்லாதவன். அவன் பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குகிறார்கள். இவன் அரசன் அல்ல, அரசர் படைத்தலைவன் தான். அதிக படாபவத்தை விரும்பாதவன் என்று பெயர் என்று எச்சரித்தான். கரிகாலன் அந்த எச்சரிக்கையை காதில் வாங்கி கொள்ளாமலே சொன்னான். அறிஞா, அரையன் ராஜராஜன் அரசன் அல்ல, ஆனால் அரசன் பிரதிநிதி. ஆகையால் அரசனுக்குள்ள மரியாதையை இவரிடமும் காட்ட வேண்டும். இது சாஸ்திரம், முறைப்படி நடக்க வேண்டியது. நம் பொறுப்பை தவிர அவருக்கு எது விருப்பம் எது விருப்பமல்ல என்பதை கவனிக்க வேண்டியது நமது கடமை அல்ல என்று கரிகாலனை அழைத்து போக்க வந்திருந்த வீரனும் இந்த தர்க்கத்தை கேட்டுக்கொண்டே நின்றான். ஆதலால் கரிகாலனுக்கு என்ன நேரிடுமோ என்ற கவலையுடனும் கரிகாலன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அதன் விளைவு தன்மீதும் பாயும் என்று பயத்துடனும் அறிஞன் அன்று காலையில் கரிகாலனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். கூடாரத்தை விட்டு வெளியே வந்ததும் கரிகாலனுக்கு தனி புறவி ஒன்றை அளித்த சோழ வீரன் தானும் தன் புறவி மீது அமர்ந்து படைகளினோட கரிகாலனை அழைத்து சென்றான். அப்பொழுது வெயில் கிளம்பி மிக நேரம் ஆகிவிட்டதால் அரியன் ராஜராஜன் படைகளை ஓரளவு அளவெடுக்க முடிந்தது. கரிகாலனால் தட்சிணத்தில் பீடபூமியின் அந்த சமவெளியில் கண்ணுக்கேற்றிய தூரம் வரையில் கூடாரங்களும் ஓலை வீடுகளும் நிரம்பி கிடந்தன. வரிசையாக படைகளை அணிவகுத்து நிற்பன போல் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களும் ஓலை வீடுகள் இவற்றுக்கிடையே இருந்த பாதைகள் நன்றாக செப்பனிடப்பட்டிருந்தன. 10-15 கூடாரங்களுக்கு இடையில் சமையல் கட்டடம் ஒவ்வொன்றும் தனித்து நின்று சமையல் நடந்து கொண்டிருந்ததன் காரணமாக புகைந்து கொண்டிருந்தன. காட்டில் இரவில் வேட்டையாடி விட்டு வந்த வேடர்கள் தாங்கள் அடித்து கொண்டு வந்திருந்த மான்களையும் காட்டு ஆடுகள் பட்சிகள் முதலியவற்றை சுமந்து கொண்டு படைகளுக்கு விற்பதற்காக நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாமிசங்களை வாங்க படையின் உக்ரானக்காரர்கள் பலர் ஆங்காங்கே பொன் நாணயங்களுடன் காத்து கொண்டிருந்து மான் முதலியவற்றை கையிலேயே தூக்கி பார்த்து எடைக்கு சரியாக காசுகளை வழங்கி கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் பிரமையுடன் பார்த்து கொண்டே சென்ற கரிகாலன் சோழர்கள் படை பலத்தையும் முக்கியமாக அரையன் ராஜராஜன் அவற்றை நிர்வகித்து வந்த திறமையையும் பெரிதும் வியந்தான். நாலா பக்கமும் குதிரைகள் நடைபழக்கப்பட்டு வந்தன. யானை வீரர்களும் வேகமாக சுற்றுப்புறங்களில் அவற்றை நடத்தி சென்றார்கள். எங்கும் வீரர்கள் கூச்சம், குதிரை குழம்புகளின் ஒளி, யானைகளின் பயங்கர பிளறல். இந்த சூழ்நிலையில் சுமார் 2 நாழிகை தூரம் குதிரையில் பிரயாணம் செய்த கரிகாலன் தூரத்தை ஒரு தோப்புக்கு நடுவில் ஒரு பெரிய மாளிகை இருப்பதையும் அதன் மீது சோழர்கள் புலிக்குடி கம்பீரமாக பறப்பதையும் கண்டு அதுதான் சோழர்கள் படைத்தலைவன் இடமாயிருக்க வேண்டும் என்று யூகித்தான். அந்த யூகம் சரியாகவே இருந்தது. தோப்பின் முகப்பில் இருந்து பல காவல் கட்டுகளை கடந்து கட்டடத்தின் முகப்புக்கு வந்ததும்
கரிகாலனை புறவிலிருந்து இறங்க சொல்லி தானும் இறங்கினான் சோழ வீரன். பிறகு அவன் மட்டும் உள்ளே சென்று சற்று நேரத்தில் திரும்பி வந்து தன்னை தொடருமாறு கரிகாலனுக்கு சைகை செய்து கட்டடத்துக்குள் சென்றான். கட்டடம் மிக பெரியது என்று சொல்ல முடியாதென்றாலும் கூடியவரையில் பெரிய மாளிகை தான். 2-3 கட்டுகள் தாண்டியே இருவரும் செல்ல வேண்டியதாயிற்று. 3வது கட்டை நெருங்கிய வீரன் பின்னுக்கு தள்ளி நின்று கரிகாலனை மட்டும் உள்ளே செல்லும்படி கையை காட்டினான். 3வது கட்டுக்குள் நுழைந்த கரிகாலன் மார்பு பழபவென்று அடித்துக் கொண்டது. அந்த மாளிகைக்குள் மிக பெரிய கூடம். அதுதான் அங்கிருந்த சிற்பங்களும் பிரம்மாண்டமான தூண்களும் அந்த மாளிகை சாளுக்கியர்களால் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தின. சுற்றுமுற்றும் கூடத்தை கவனித்தான் கரிகாலன். தூண்களின் உச்சியில் செதுக்கப்பட்டிருந்த யாளிகள் கரிகாலனை பயங்கரமாக உற்று பார்த்தன. ஏதோ அற்புத உலகத்தை பார்ப்பது போல் பிரமை பிடித்து நின்ற கரிகாலனை கலகலவென்று உதிர்த்த ஒரு சிரிப்பு இந்த உலகத்துக்கு இழுத்து வரவே அவன் கண்கள் எதிர் திசையில் திரும்பின. கண்களை பறிக்கும் வேலைப்பாடமைந்த ஓர் ஆசனத்தை பிடித்துக் கொண்டு அழகே உருவாய் நின்றிருந்தாள் செங்கமல செல்வி. அவன் பார்வை அவள் மீது விழுந்ததும் அவள் சிரிப்பு அடங்கியனாலும் இதழ்களில் லேசான புன்முறுவல் மட்டும் தேங்கி நின்றது. அப்படியே எந்த ஆண் மகனையும் ஆக்கர்ஷித்து விடக்கூடிய செங்கமல செல்வியின் தாமரை விழிகளில் சற்று நேரமே சிக்கி நின்றான் கரிகாலன். அவன் விழிகளை கவர்ந்து கொள்ள அந்த அழகியின் விழிகளை விட சக்தியுள்ள வேறு 2 விழிகள் கரிகாலனை நோக்கி பாய்ந்தன. அந்த விழிகளில் சிக்கொண்டு வெகு நேரம் அசைவற்று நின்றான் கரிகாலன். சோழ நாட்டு கலைஞர்களின் கைத்திறனெல்லாம் முழுக்க முழுக்க திரண்டு கடைந்தது போல் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்தவனுடைய கண்களில் இருந்த ஒளி, கூர்மை, கம்பீரம், ஒரு அலட்சியத்தன்மை, உறுதி இத்தனையும் கண்ட கரிகாலன் இவர்தான் ராஜேந்திர சோழ தேவரின் படைத்தலைவராயிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அவரை மெல்ல ஏறிட்டும் நோக்கினான். ராஜேந்திர சோழ தேவரின் பிரதம படைத்தலைவனும் போரிடும் பராக்கிரமத்தால் விக்ரம சோழ வரையன் என்பது போன்ற பல விருதுகளை பெற்றவனுமான அரையன் ராஜராஜனும் எதிரே நின்ற கரிகாலனை ஒரு வினாடி பார்த்தான். பிறகு அதிகம் பேசாமல் ஒரே ஒரு கேள்வித்தான் கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் திக்பிரமையடைந்த கரிகாலன் சோழர் படைத்தலைவனுக்கு ஒருவேளை ஜோசியமும் தெரியுமோ என்று ஏதோதோ பலவாறாக யோசித்துக் கொண்டு பதில் ஏதும் பேசாமல் சற்று நேரம் நின்றான். நீ யார் என்று எனக்கு தெரியும். கேடு தஞ்சை துறவியார் கொடுத்த வாலியையும் சூடாமணி விகார தலைவர் கொடுத்த முத்திரை மோதிரத்தையும் என்று அரையன் ராஜராஜனிடமிருந்து 2ஆம் முறையாக வெளிப்பட்ட சொற்கள் கரிகாலன் ஆச்சரியத்தை பன்மடங்காக பெருக்கின. அந்த ஆச்சரியம் கரிகாலனுக்கு மட்டுமல்ல செங்கமல செல்விக்கும் ஏற்படவே, அப்பா இவரை உங்களுக்கு முன்பே என்று தெரியுமா என்று கேட்டாள். தெரியும், சுருக்கமாக கிடைத்தது பதில். யார் இவர்? அதை எனக்கு சொல்ல உரிமையில்லை மகளே என்றான் அரையன் ராஜராஜன். எந்த தன்னுடைய பிறப்பு மர்மத்தை அறிய சூடாமணி விகாரத்திலிருந்து புறப்பட்டானோ அந்த மர்மம் அரியன் ராஜராஜன் அடைந்த பிறகும் துளங்காமல் அதிக மர்மமாகவே புதையென்று போவதை அறிந்த கரிகாலனும் துணிவை வரவழைத்து கொண்டு, படைத்தலைவரை, என் பிறப்பு மர்மத்தை அறியவே நான் சூடாமணி விகாரத்திலிருந்து புறப்பட்டேன். அதை நான் எப்பொழுது அறிய முடியும் என்று வினவினான். அரியன் ராஜராஜன் ஆசனத்திலிருந்து எழுந்து வந்து தன் வலிய கரம் ஒன்றை கரிகாலன் தோள் மீது வைத்து அணுத்ததும் விழிகளுடன் அவனை பார்த்து, கரிகாலா, அந்த மர்மம் உனக்கு ஒரு நாள் தெரியலாம், வாழ்க்கை பூராவும் தெரியாமலேயே போனாலும் போகலாம். என்னால் இப்பொழுது எதுவுமே சொல்ல முடியாது. எடு ஓலையை என்று கூறிவிட்டு ஓலையை வாங்க மற்றொரு கரத்தை நீட்டினான்.